வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 12ஆம் வகுப்பு இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 20 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். ஸோ 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக, நாட்டு வருமானம் இலக்கணம் தருக, முழு வேலைவாய்ப்பு வரையறு, தொகு அழைப்பின் கூறுகள் யாவை, நுகர்வு நாட்டம் என்றால் என்ன, பணத்தின் இலக்கணம் வரைக, மைய வங்கி என்பதை வரையறு, பன்னாட்டு வணிகம் வரைவிலக்கணம் தருக, சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருள் எழுதுக, பணவீக்கம் என்பது இலக்கணம் தருக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி 7-3-21 14 கொஷின் கம்பல்சரி. பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட, முதலாளித்துவம் சமதர்மத்தை வேறுபடுத்துக. அண்ட் தென் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் 1 by 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு மெயினாக தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, நடவடிக்கை அடிப்படையில் பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி, நாட்டு வருமானத்தை கணக்கிடப்படும் முறைகள் விளக்குக, நாட்டு வருமான கணக்கீட்டின் உள்ள சிக்கல்கள் யாவை, சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க, வேலையின்மை வகைகளை விவரி, நுகர்வு சார்பின் அக மற்றும் புற காரணிகளை விளக்குக, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடு, எர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாட்டை விளக்குக, பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை விளக்குக, நாட்டின் பொருளாதார மேம்பாட்டின் வணிக வங்கி பங்கினை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மை வகைகளை விவரி, பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்குக, உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.